ഹലോ ഹലോ എവരി വൺ. എല്ലാവരും സുഖാണ് വിശ്വസിക്കുന്നു. ഒരു സബ്സ്ക്രൈബർ ഞങ്ങളെ ഒരു ക്വസ്റ്റ്യൻ ചോദിച്ചായിരുന്നു, കമന്റ് ഇട്ടായിരുന്നു. കമ്പനിയിൽ വന്നാൽ എത്ര ദിവസം എടുക്കൂ ഡ്യൂട്ടിക്ക് ജോയിൻ ആവാൻ കമ്പനി പിന്നെ ഇവിടെ വന്നിട്ട് ഇന്റർവ്യൂ അറ്റൻഡ് ആക്കണോ? ഓൾറെഡി നിങ്ങൾ ഇന്ത്യയിൽ നിന്ന് ഒരു ഇന്റർവ്യൂ അറ്റൻഡ് ആക്കിയിട്ടുണ്ടാവും, ഇവിടെയും വന്നിട്ട് ഇന്റർവ്യൂ അറ്റൻഡ് ആക്കണോ എന്ന് പറഞ്ഞിട്ട് ചോദിച്ചിട്ടുണ്ടായിരുന്നു. അതാണ് ഇന്നത്തെ വീഡിയോയിൽ ഞങ്ങൾ നോക്കാൻ പോകുന്നത്. വീഡിയോൻ്റെ ഉള്ളിൽ പോകുന്ന മുമ്പിൽ ആരെങ്കിലും ഞങ്ങളുടെ ചാനലിനെ സബ്സ്ക്രൈബ് ചെയ്തിട്ടില്ലെങ്കിൽ പ്ലീസ് സബ്സ്ക്രൈബ് ചെയ്യുക, ஷேர் ചെയ്യുക, கமெண்ட் ചെയ്യുക. എന്തെങ്കിലും டவுட் உണ്ടെങ്കിൽ ஓகே, நமக்கு வீடியோன்ற உள்ள போலாம். ஸோ எஸ், கம்பெனி அண்டர் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 2 வீக்ஸாவது மேக்ஸிமம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எதுக்காகனா அவங்க ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் கிளினிக்கில் உங்களுக்கு இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூலேயே செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமே டிப்ளாய்மெண்ட் பண்ணிடுவாங்க. பட் உங்களால் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகலை மீன்ஸ் உங்களோட இதனால அவங்க ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு இது இருக்கும், ரெக்ரூட்மெண்ட் இருக்கும், இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, ப்ரொமேட்ரிக் எக்ஸாம் முடிச்சிருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஃபில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை உடனே எடுத்துப்பாங்க. இதுதான் ஓகேங்களா. ஒரு 2 வீக்ஸ் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். எஸ், நீங்க அகைன் சவுதிக்கு வந்ததுக்கு அப்புறம் கம்பெனில இருந்து உங்களை எந்த ஹாஸ்பிட்டல் கிளினிக் கூட்டிட்டு போறாங்களோ அங்க நீங்க இன்டர்வியூ கண்டிப்பா அட்டெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அது ஆன்லைன் இன்டர்வியூவா இருக்கலாம், இல்ல டைரக்ட் இன்டர்வியூவா இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். பட் நீங்க அகைன் ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ உங்க டவுட் கிளியர் ஆயிடுச்சா? வேற ஏதாவது டவுட் இருந்தா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.